இல்லை, என்னுடைய காதுக்கு அந்த செய்தி வந்துச்சு. நாங்கள் வந்து சபாநாயகர் ஐயா வரும்போது ஒரு 12:10க்கு நாங்கள் வந்துட்டோம். 12:10க்கு வந்து காந்திமதி அம்பாளுடைய ஆலயத்தில் பூஜை நடைபெற்றது. பூஜை நடைபெற்றவுடனே அவ்வளோ பேருக்கும் அம்பாள் காந்திமதி அம்பாளுடைய இது, அதுக்கப்புறம் வந்து வேட்டி முன்னால் ஏலத்துக்கு விட்டுருவாங்க. அந்த வேட்டி அந்த சேலைலாம் கட்டப்பட்டோம் கோயில் முன்னால் வந்து ஏலம் விடுவாங்க. இந்த தமிழ்நாடுடைய அரசு அந்த ஆன்மீகத்தில் கிடைத்த அந்த பொருளை வந்து பொதுமக்களுக்கு நல்லா கிடைக்குன்னு சொன்னதுனால தான் நாங்கள் அதுக்கு ஏலத்துக்கு விடாமல் அதுக்கு வாரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ஆண்களுக்கு வந்தால் நிலைப்பெருக்கு கட்டப்பட்ட வேட்டி, பெண்களுக்கு வந்து அந்த பட்டு புடவை வந்து 5000 10,000 கிடையாது. எடுத்து வைக்கிற பட்டு புடவை யாரும் ஏழைகளுக்கு கட்டக்கூடிய அவங்க நோய் இல்லாமல் வாழணும், அம்பாளுடைய காந்திமதி அம்பாளுடைய பட்டு புடவை கட்டணும். அதையும் நாங்கள் கொடுத்துவிடும். கொடுத்ததுக்கப்புறம் அன்னதானத்தில் பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து எப்படி சமத்துவமாக உட்கார்ந்துடைய பேர் இன்றைக்கி அன்னாருடைய நினைவுக்காக சமத்துவமாக உருவாக்கப்பட்ட அந்த சமத்துவமாக நாங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக வந்திருக்கிறத வந்து ஒரு 850 பேர் 900 பேருக்கு வரைக்கும் நாங்கள் சாப்பாடு அந்த ஆலயத்தில் கொடுத்துருக்குறோம். கொடுத்து முடிந்ததுக்கப்புறம் அந்த இல்லை அப்படின்ற சாப்பாடு முடிஞ்சிட்டு ஆட்களும் வர்றது இல்லைன்னதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் சரி செய்து கடைசி வரைக்கும் அரை மணி நேரம் உட்காந்து பார்த்துக்கப்புறலாம் அந்த 4 குழந்தைகளும் தேர் பக்கத்தில் இருந்த குழந்தையை அப்படி கூட்டிகிட்டு வந்து சாப்பாடுக்கு கூட்டிகிட்டு வந்துன்னு ஒரு நபர் யார் தூண்டுதல் பேருன்னு எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி முன்னால் கூட்டிகிட்டு வந்தோன்னே அப்போ உணவு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த நபரே ஒரு 4 பேர்கிட்ட வசூல் பண்ணியிருக்காப்புல. வசூல் பண்ணி நான் சாப்பாடு வாங்கி தரேன் என்று உருவாகியிருக்கப்பட்டது. என்னுடைய கவனத்துக்கு அப்படி நீங்கள் தெரித்திருந்தால் நானே அந்த குழந்தையோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போயிருப்போம். அப்படி ஒரு மனநிலையில் எப்போதும் இருக்காது. எங்களுடைய தலைவர் முதல்வர் அவங்க இல்லத்திலே சென்று அங்கேயே உணவு அருந்தி அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்தவுடைய முதல்வர் அப்படிப்பட்ட தொண்டனுடைய அன்பு தம்பி நாங்கள் யாரும் விடக்கூடாது. இதை தேர்தல் காலங்கிறனால இதை அரசியல் ஆக்குங்கிறதுனால ஆன்மீகத்தை கொண்டு அரசியல் ஆக்காதீங்கள். உங்களுடைய உழைப்பு நீங்கள் மக்களை சந்திங்கள். மக்கள் உங்களுக்கு வாக்களித்தான் நீங்கள் வாங்கள். அதனால் இந்த அரசு மேலே அதிகமான நம்பிக்கை இன்றைக்கி அனைவருமே முதல்வர் மேலே அதிகமான ஒரு பாசம் ஏற்பட்டு இன்றைக்கி அவ்வளவு ரிப்போர்ட்டும் இன்றைக்கி முதல்வருடைய பக்கத்தில் இருக்கிறதுனால இதை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுனால யார் உருவாக்கப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். இந்த செய்தியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி அந்த சகோதரர்கிட்ட சொல்லி அது மூலிமா வந்த செய்தி தான் அதை ஒழிஞ்சு அப்படி ஒரு நிலை இருக்காது. அப்படி எங்கள் தலைவர் எங்களை உருவாக்கவில்லை. அப்படி ஒரு யாரும் நாங்கள் விட மாட்டோம். இன்றைக்கி என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்கல் அனைவருமே என்னுடைய சமமாக உட்கார்ந்து பணியாளர்லேருந்து எல்லாமே உட்கார்ந்து தான் நாங்கள் உணவு அருந்ததும் நல்ல நிலைமையில் இருக்கோம். அவ்வளோ பேரும் பாசமாக தான் இருக்கும். இது அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்பட்ட விஷயம்தான் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நம்ம இது ஆன்மீகம் அந்த நபர் எடுத்து முன்னிட செய்தவர் அவர் ஒரு மதத்தை சேர்ந்தவர். அப்படி நம்ம இதை கொண்டு கொடுத்தோம்னா அந்த மதம் இந்த மதமும் சேர்ந்து ஒரு மத பிரச்சனை வந்துவிடும். அதுக்கு நாங்கள் எங்களுடைய தலைவர் எங்களை அப்படி ஆளாக்கவில்லை. அது அப்படி ஒரு நிலை உண்மையாக நடந்தால் அவர் கும்பிடக்கூடிய சாமியும் நாங்கள் கும்பிடக்கூடிய சாமியும் அந்த கடவுள் தான் அவரை கேட்கணும். நான் தான் இது அரசியல் இப்போ தேர்தல் நேரம் இது இப்படி இவ்வளோ சில சம்பவங்கள் இப்படி உருவாக்குவாங்க. அது உங்களுக்கு பத்திரிகைத்துறை சகோதரர்களுக்கு தெரியும். அந்த ஆளை யார் மூலிமா உருவாக்கப்பட்டது, யார் மூலிமா அந்த செய்தி உடனே வெளியே வந்துச்சுங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், அந்த நபருக்கும் தெரியும். ஆமாம், 1 மணி 1:25 வரைக்கும் நாங்கள் சாப்பாடு கொடுத்துருக்கோம். யாரும் விடலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா என் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருந்து அவங்க கூட வீட்டுக்கு எங்கள் அம்மா என் குழந்தைக்கு சாப்பாடு தேவைப்படுது அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த சாப்பாடு கூட நாங்கள் எடுத்துக்கோங்கம்மான்னு தான் சொன்னோம். நீங்கள் அந்த அம்மா ஐயா நான் சாப்பிட்டுட்டேன்யா, எங்கள் வீட்டு பக்கத்தில் எனக்கு குழந்தை பசியாக இருக்குன்னு அந்த ஆகாரத்தை கூட எடுத்துக்காமான்னு தான் சொல்லி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வந்திருக்கவர் எல்லாமும் சமமாக உட்கார வச்சு எல்லாரும் ஒரே நிலை சாப்பாடு தான், ஒரே நிலையில் தான் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அந்த அளவுக்கு தான் நம்ம கொண்டு வந்துருக்குறோம். இது அரசியலில் ஆன்மீகத்தில் கொண்டு நீங்கள் அரசியலான்னு நினைக்காதீர்கள். அந்த நெல்லைப்பர் காந்திமதி அம்பாள் கண்டிப்பாக கேட்பாப்ல.